ஓம் நம சிவாய. என் உயிரினும் மேலான என் அன்புக்குரிய நண்பர்களே, அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, வணக்கம். உங்கள் அன்புக்குரிய என் சுகவனம் மீண்டும் என்னுடைய காமாட்சி சுகவனம் என்னும் யூடியூப் சேனல் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வாய்ப்பை பெற்று உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று நான் சொல்லப்போகும் கதை 10வது கதையாகும். இந்த கதையின் ஆரம்பத்திலேயே நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த கதை ஒரு மணி நேரம் இருக்கும். இதில் அரை மணி நேரம் முதல் பாகம். இரண்டாவது பாகத்தை கேட்பதற்கு முன் தயவு செய்து மறுபடியும் ஒருவரை சுகவனம் காமாட்சி சுகவனம் என்று டைப் செய்துவிட்டு இரண்டாவது பாகத்தையும் நீங்கள் கேட்கலாம். இந்த கதையின் பெயர் வெற்றி படிக்கட்டு வெற்றி கொடி நாட்டு. ஸ்ரீமான் சூரிய நாராயண சாஸ்திரிகள் அவர்கள் ஒரு ஏழை பிராமணர். அவர் ஒரு புரோகிதர். பல இடங்களில் புரோகிதம் செய்து வரும் வருமானத்தை வைத்துக்கொண்டு சீரும் சிக்கனமுமாக எங்கேயும் கடன் வாங்காமல் யாரிடமும் பணம் கேட்காமல் அவர் குடும்பம் நடத்தி வந்தார். அவருடைய மனைவி சியாமலா பவானியும் அப்படித்தான். தனக்கு பணம் போதவில்லை என்றால் அவள் தன்னிடம் இருக்கும் தையல் இயந்திரத்தை வைத்துக்கொண்டு பணம் சம்பாதித்து வந்தாள். இவர்களுக்கு ஐஸ்வர்யா வயது 10, சௌந்தர்யா வயது 8, அக்ஷயா வயது 6 ஆகிய 3 பெண் குழந்தைகள் அந்த திருவல்லிக்கேணியில் இருக்கும் ஒரு நகராண்மை கழகப்பள்ளி, அதாவது கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படித்து கொண்டிருந்தனர், தமிழ் மீடியத்தில். இவர்கள் மூவரும் அன்று மே மாதம் 20ஆம் தேதி ஆகையால் மகாபெரியவாளின் தேதி ஜெயந்தி வந்தது. அங்கே போவதற்காக அனைவரும் காஞ்சிபுரத்திற்காக போவதற்காக அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்றனர். அப்பொழுது அங்கே ஒரு காரிலிருந்து சாயிராம் அவர்களும் அவருடைய 6 வயது குழந்தை ஆனந்தியும் இறங்கினார்கள். அப்பொழுது சாயிராம் சாஸ்திரிகளிடம், என்ன சாஸ்திரிகளே, எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டார். நான் நன்றாக இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கீர்கள் என்று கேட்டார் சாஸ்திரிகள். அதற்கு சாயிராம், நானும் நன்னா இருக்கேன். இப்போது உங்கள் குழந்தைகளெல்லாம் எந்த ஸ்கூல்லே படிக்கிறா என்று கேட்டார். அதற்கு சாஸ்திரிகள், ஏதோ என்னுடைய வருமானத்துக்கு ஏற்ப வசதிக்கு ஏற்ப கார்ப்பரேஷன் பள்ளியில் தமிழ் மீடியத்திலே படிச்சுட்டுருக்கா, நன்னா தான் படிச்சுட்டுருக்கா என்று சொன்னார். உங்களுடைய குழந்தைகள் மூவரும் கார்ப்பரேஷன் ஸ்கூலில் தான் படிக்கிறாளா? ஆமாம். உங்களால் எப்படி கான்வென்ட்டில் படிக்க வைக்க முடியும்? அதற்குரிய வருமானமும் உங்களுக்கு பத்தாது. அது சரி, இந்த 3 பெண்களையும் எப்படி படிக்க வைத்து எப்படி கல்யாணம் செய்து கொடுக்கப் போகிறீர்கள்? அதற்கு உங்களிடம் வருமானம் இல்லையே, ஏதாவது சேர்த்து வச்சிருக்கீங்களா என்று கேட்டார். அதற்கு சூரிய நாராயண சாஸ்திரிகள், நான் எதையும் சேர்க்கவில்லை. என் குழந்தைகளுக்குத்தான் அருள் செல்வத்தையும் கல்வி செல்வத்தையும் சேர்த்து கொண்டு வருகிறேன். மேற்கொண்டு எல்லாவற்றையும் மகாபெரிவா பார்த்துப்பா என்று சொன்னது. மகாபெரிவான்னு நீங்கள் சொல்லிட்டுருங்கோ, எல்லாரும் அதை தான் சொல்கிறா. ஆனால் அவள் என்னமோ யாருக்கும் நன்மை செய்யதாக எனக்கு தெரியலே, எனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கையே இல்லை ஓய். அது சரி, நீங்கள் அதே குடித்தனத்தில் தானே குடியிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு சாஸ்திரிகள், நான் என்ன மாளிகையில் வாழ முடியும், பங்களாவிலே என்று சொன்னார். அப்பொழுது சாய்ராம் தன் மகளை காண்பித்து, இதோ பாருங்கோ, இவள் என் மகள் ஆனந்தி. இவள் இப்பொழுது 1ஆம் வகுப்பு படிக்கிறாள், 6 வயது ஆகிறது. இவளை நான் நன்றாக படித்து வைத்து விட்டு நல்ல வேலைக்கு அனுப்பி பம்பாயில் என்னுடைய சொந்தக்காரர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய மகனுக்கு இப்பொழுது 10 வயசு. எதிர்காலத்தில் அவன்தான் எனக்கு மாப்பிள்ளையாக வரப்போகிறான். அவனுக்குத்தான் நான் கல்யாணம் செய்து கொடுக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு காரில் ஏறி போய்விட்டார். சாய்ராம் கோவிந்தன் ஃபைனான்ஸ் கம்பெனியில் மேனேஜராக பார்க்கிறார். நல்ல சம்பளம். கோவிந்தனே அவருக்கு குட்டி பங்களாவும் ஒரு காரும் கொடுத்திருந்தார். இவர்கள் அனைவரும் காஞ்சிபுரம் சென்று மகாபெரிவாளை தரிசனம் செய்தனர். அப்பொழுது மகாபெரிவா இவர்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுத்த பின், என்ன சூரியநாராயணா, எப்படி இருக்கே, நன்னாக இருக்கியோயோ, நான் கொடுத்த சந்திரமௌலீஸ்வரர்
விக்கிரகத்தை வச்சு நீ பூஜை செய்கிறையோ என்று கேட்டார். அதற்கு ஆமாம் பெரியவா என்று சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்துவிட்டு சொன்னார். குழந்தைகளும் நமஸ்காரம் செய்தனர். அதன் பின் பெரியவா சொன்னார், கவலைப்படாதே, உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் என்று சொல்லிவிட்டு சொன்னார். அப்பொழுது அப்பொழுது மகாபெரியவா, நான் எதற்காக வந்திருக்கிறேன் என்றால், இன்றைக்கு உங்களுக்கு தேதி பிறந்த நாள். இன்னும் 5 நாட்களில் உங்களுடைய அனுஷம் திருநட்சத்திரம் வருகிறது. அதுவரையிலும் நாங்கள் இருந்து உங்களுக்கு கைங்கரியம் செய்துவிட்டு போகலாம்னு வந்தேன் என்றார். ஓ, தாராளமாக செய்யேன் என்று சொன்னார். அதற்கு பின் பெரியவா, நான் ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன் என்றார். சரி சொல் என்றார். அப்பொழுது கணீர் என்ற குரலில் சாஸ்திரிகள் ஓம் ஸ்ரீ அம்பாசங்கர் ஆதிசங்கர என்ற அந்த ஸ்லோகத்தை சொல்லி முடித்தார். உடனே அவருடைய பெரிய மகள் ஐஸ்வர்யா நடமாடும் தெய்வமாய் என்ற அந்த பாடலை பாடி முடித்தாள். அதற்கு பின் காலடி ஸ்ரீ ஆதிசங்கர என்ற சகானாராக பாடலையும் பாடி முடித்தவன் மகாபெரிவா, ஆஹா எவ்வளோ அழகாக பாடுறேன், ரொம்ப நன்றா இருக்கேம்மா உன்னோட குரல். அது சரி, எனக்கு முத்துசாமி தீட்சிதர் சரசிஜ நாப சோதரி பாடி காண்பி என்றாள். அதையும் அவள் பாடி காண்பித்தாள். அதற்கு பின் அம்மா நீ யாரிடம் பாட்டு கற்றுக்கிறே என்றாள். தாத்தா, நான் பசுபதி தாத்தாவோட பிள்ளை வைத்து பொண்ணு இருக்கா, அவள் பேர் பத்மினி பஞ்சாட்சரம் பேர், அவளை பட்டுன்னு கூப்பிடுவா. அவன் அந்த அக்கா கிட்டே நான் பாட்டு கற்றுக்கிறேன் தாத்தா என்று சொன்ன. ஓ அப்படியா, ரொம்ப நன்னா கற்றுக்கோ, உனக்கு பாட்டும் உனக்கு சாப்பாடு போடும், கவலைப்படாதே, நீ எம்எஸ் மாதிரி எம்எல் மாதிரி டிகே பட்டம்மாள் மாதிரி முன்னுக்கு வரணும் என்று சொல்லி அவளுடைய வலது கையில் ஒரு தங்க நாணயத்தை கொடுத்தார். அதற்கு பின் சௌந்தர்யாவை அழைத்து நீ என்ன செய்கிறாய் என்றார். அப்பொழுது அவள், தாத்தா நான் வீணையும் வாசிக்கிறேன், புல்லாங்குழலும் கற்றுக்கிறேன் என்று சொன்னது. ஓ பேஷ் பேஷ், அப்படின்னா புல்லாங்குழல் கொண்டு வந்திருக்கியா என்று கேட்டார். நான் கொண்டு வந்திருக்கேன், எங்கே போனாலும் எடுத்து போவேன் என்றார். அப்படின்னா ஒரு பாட்டு வாசி என்றதும் அவள் அழகாக ஆபரி ராகத்தில் அமைந்த தியாகராஜ கீர்த்தனர் நகுமோமோ வாசித்து காண்பித்தாள். பேஷ் பேஷ், நீ ரொம்ப நன்னா வாசிக்கிறேன் என்று அவளை பாராட்டிவிட்டு அவளுடைய கையிலும் ஒரு தங்க நாணயத்தை கொடுத்தாள். மூன்றாவதாக அக்ஷயாவை அழைத்து நீ என்ன செய்கிறாய் என்றாள். தாத்தா, நான் வீணா அக்கா கிட்டே பரதநாட்டியம் கற்றுக்கிறேன் என்று சொன்னதும், அப்படியா, ஒரு பாட்டு ஒரு பரதநாட்டியம் டான்ஸ் ஆடு, நடனம் ஆடு என்றதும் அவள் ஆடி காண்பித்தாள். பேஷ் பேஷ், நீ ரொம்ப நன்னா டான்ஸ் ஆடுற, எதிர்காலத்திலே நீ டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் மாதிரி நீ வரணும் என்று சொல்லி அவளுடைய கையிலும் ஒரு தங்க நாணயத்தை கொடுத்து விட்டு, தோபார் சூரியநாராயணா, உன்னுடைய 3 மகள்களும் ரொம்ப புத்திசாலிகள், சாமர்த்தியசாலிகள், அவெல்லாம் ரொம்ப நன்னா படிக்கிறது மட்டும் இல்லையே, நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு போவா, உங்கள் 2 பேரையும் தங்கத்தாம்பாளத்தில் வச்சு காப்பாற்றுவா. 2வது, நமக்கு ஆண்டவன் 3 பெண்களையும் கொடுத்துட்டானே, கவலைப்படாதே, அதற்கு தகுந்தாப்படி ஆண்டவன் உனக்கு நல்ல வருமானத்தை கொடுப்பான். தோபார் இன்னும் ஒரு வாரத்தில் மயிலாப்பூரில் ஒரு வேத பாடசாலை ஒன்று திறக்கவிருக்கிறது. அந்த இடத்தில் உனக்கு வேதம் கற்றுக் கொடுக்கும் வேலையும் கிடைக்கும், உத்தியோகமும் கிடைக்கும். அதை தவிர சியாமலா பவானிக்கும் அங்கே ஒரு குமாஸ்தா வேலை கிடைக்கும். அதை தவிர மேற்கொண்டு உனக்கு பல இடங்களில் உபாத்தியாயம் கிடைக்கும் என்று சொல்லி அவருக்கு ஆசீர்வாதம் செய்தார். பெரிவாளுக்கு மறுபடியும் நமஸ்காரம் செய்துவிட்டு அவர்கள் அனைவரும் நகர்ந்தனர். அதை போலவே ஒரு வாரத்திற்கு பின் அவர்களுக்கு அந்த வேலைகள் கிடைத்தன. அதன் பின் அவருக்கு பல இடங்களில் பல உத்தியோகங்கள் உபாத்தியாயங்கள் கிடைக்கவும், நடக்க முடியாத காரணத்தினால், வேகமாக போவதற்கும் நேரம் போராத காரணத்தினால் சாஸ்திரிகள் ஒரு செகண்ட் ஹேண்ட் சைக்கிள் ஒன்று வாங்கி கொண்டார். அதில் தான் அவர் போய்விட்டு வந்து கொண்டிருந்தார். இப்படியாக அவர்கள் குடும்பம், அவருடைய வாழ்க்கை 15 வருடங்களை கடந்து விட்டது. இன்று ஐஸ்வர்யாவுக்கு வயது 25. அவள் எம்காம் படித்துவிட்டு ஒரு கம்பெனியில் மிகப்பெரிய அதிகாரியாக வேலை பார்த்து கொண்டிருந்தாள். அவருடைய கணவர் பெயர் குபேரன். அவர் சியாமலா பவானியின் அண்ணா
வைத்தியநாதன் மன்னி கோமதியின் ஒரே மகன். அவர் ஞானபானு என்ற புனைப்பெயரில் ஸ்ரீ காமாட்சி, ஸ்ரீ காலடி என்ற 2 ஆன்மீக பத்திரிகைகளை நடத்தி கொண்டு வந்தார். அதை தவிர அவர் சொந்தமாக ஒரு பள்ளியையும் நடத்தி கொண்டு வந்திருந்தார். அவர்களுக்கு இப்பொழுது லோகேஷ், சதீஷ் என்ற 2 சிறு குழந்தைகள் இருந்தனர். அதற்கு பின் சௌந்தர்யா, அவள் MA படித்துவிட்டு ஒரு பெரிய பேங்கில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். அவருடைய கணவர் பெயர் சௌந்தரராஜன். அவர் சூரிய நாராயண சாஸ்திரிகளின் சகோதரி மைதிலி மோகனசுந்தரத்தின் மகன். அவர் ஒரு அதே சௌந்தர்யா வேலை பார்க்கும் இடத்திலேயே மிகப்பெரிய மேனேஜராக இருந்தார். அவர்களுக்கு இப்பொழுது ஸ்ரேயா என்ற 2 சிறு குழந்தைகள் இருந்தனர். அடுத்தவள் அக்ஷயா. அவளுக்கு இன்று 21 வயது முடிகிறது. அவள் BSc B.Ed படித்துவிட்டு ஒரு கான்வென்ட்டில் டீச்சராக வேலை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுடைய கணவர் பெயர் சம்பத் குமார். அவரிடம் 5-6 கம்பெனிகள் இருந்தன. அவர் ஒரு தொழிலதிபர். அவள் இப்பொழுது குழந்தை பெறும் நிலையில் இருந்தாள். இவர்கள் அனைவரும் ஒரே காம்பவுண்டிலேயே ஸ்ரீ காமாட்சி, ஸ்ரீ காஞ்சி, ஸ்ரீ காமகோட்டி ஆகிய பங்களாக்களில் தனித்தனியாக காரும் பங்களாவுமாக நன்றாக இருந்தார்கள். இவர்கள் மூவரும் அப்பாவை நீங்கள் புரோகித தொழிலுக்கு போக வேண்டாம் என்று சொன்னாலும் கேட்கவில்லை. ஆகவே அவர்கள் மூவரும் சேர்ந்து ஒரு காரை வாங்கி கொடுத்து டிரைவரையும் போட்டார்கள். ஆகவே அவர் அப்படி போய்கொண்டு வந்திருந்தார். மீதம் இருந்த நேரங்களில் சாம்பலா பவானி அந்த காரில் ஏறிக்கொண்டு தன்னுடைய சொந்தக்காரர்கள் வீட்டுக்கும் கோவிலுக்கும் போய்கொண்டிருந்தாள். இப்படியாக இருந்தது. இவர்கள் அந்த உல்லாச பயணத்தை வெளியூரில் போய் கொள்ளலாம் என்று இவர்கள் அனைவரும் திட்டமிட்டு ஒரு AC பஸ் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தனர். அந்த AC பஸ் இன்றும் வரவில்லை. இத்தனை நேரமும் வரவில்லை. அப்பொழுது அவர்கள் அனைவரும் அந்த பஸ் ஸ்டாண்டில் காத்து கொண்டிருந்தனர். அவர்கள் அனைவரும் உடலிலும் தங்கங்கள், வைரங்கள், வைடூரியங்கள், பிளாட்டினங்கள் என்று நகைகள் மின்னிக்கொண்டிருந்தன. இவர்களை பார்த்து விட்டு வெளியே கொஞ்சம் தூரத்தில் இருந்த சாயிராம் பக்கத்தில் வந்து ஆச்சரியமும் பட்டார். அதே சமயத்தில் பொறாமையும் கொண்டார். இவர்களுக்கெல்லாம் இது எப்படி கிடைத்திருக்கும் என்று. அப்பொழுது சாஸ்திரிகள், என்ன சார் சாய்ராம் எப்படி என்று பார்க்கிறீர்கள்? எல்லாம் என் பெண்கள் தான், மாப்பிள்ளைகள் தான் என்று சொல்லிவிட்டு மகா பெரிவாரை பார்த்துவிட்டு வந்தது முதல் இன்று வரை நடந்த எல்லா கதைகளையும் அவர் ஒன்றாக சொல்லி முடித்தவுடன், அது சரி, உங்கள் பொண்ணு ஆனந்தி எப்படி இருக்கா? அவளுக்கு கல்யாணம் ஆயிடுத்தோ? ஆகலைன்னா சொல்லுங்கோ, நான் அவளுக்கு ஒரு நல்ல வரன் ஒன்று பார்த்து வைத்திருக்கிறேன். ஜாம் என்று முடித்திடலாம். நானே வாஜாராக இருந்து முடித்து விடுகிறேன் என்று சொன்னார். அப்பொழுது சாய்ராம் தன் தலையை குனிந்து கொண்டு, நான் நினைச்சது எதுவும் நடக்கவில்லை சாஸ்திரிகள், எல்லாம் போய்விட்டது. என்னுடைய பெண் ஆனந்தி 3 தடவை 10th ஃபெயில் ஆனாள். அதற்கப்புறம் அவள் படிக்கவில்லை. அவளுக்கு இன்று 21 வயது முடிகிறது. போதா குறைக்க அவள் 19 வயதிலேயே ஒரு கிறிஸ்தவ பையனோட ஓடி போயிட்டா. எங்கே இருக்கா என்னென்னு தெரியலே. இதனால் வேண்டிய என் பொண்டாட்டி கோமா வந்து விட்டது. நான் இப்போது நடுத்தரு நாராயணா என்று இருக்கிறேன். கோவிந்தன் அந்த கம்பெனியை மூடிவிட்டு ஓடிப்போய் விட்டான். போகும்பொழுது என்னுடைய காரையும் அவன் கொடுத்த காரையும் அந்த பங்களாவையும் பிடுங்கி கொண்டு போய்விட்டான். இப்பொழுது நான் நீங்கள் முன்னாடி குடியிருந்தீர்களே அதே உண்டு குடித்தனத்தில் தான் இருக்கிறேன். நான் அந்த காலத்தில் உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய வருமானத்தையும் உங்கள் குழந்தைகள் படிக்கும் பள்ளியையும் எல்லாவற்றையுமே நீங்கள் இருந்த இடத்தையும் கூட நான் கேலி செய்தேன், ஏளனம் செய்தேன். அதற்கு ஆண்டவன் என்னை மட்டம் தட்டி உட்கார வைத்து விட்டான். நான் என்ன செய்வதே என்று தெரியவில்லை. நான் உங்கள் காலை பிடித்து கெஞ்சுகிறேன். நீங்கள் போகும் இடமெல்லாம் எனக்கு கூட்டிட்டு போங்கோ. 4 இடத்திலே பிராமணார்த்தம் சாப்பிட்டு எப்படியாவது என் வயிற்றை கழுவிக்கொள்கிறேன் என்று சொன்னார். அதற்கு சாஸ்திரிகள், பார்க்கலாம் சார் என்றார். அப்பொழுது அக்ஷயாவின் கணவர் சம்பத்குமார் நின்று கொண்டிருந்தார்.
அடேடே சம்பத்குமாரா, நான் உன்னை பார்க்கவே இல்லைப்பா, சாரிப்பா, மன்னிச்சுக்கோ, நீ எப்படி இருக்கே என்று கேட்டார். ஓ, நன்றாக இருக்கிறேன் மாமா, நீங்கள் எப்படி இருக்கேன் என்றார். ஏதோ இருக்கேன்ப்பா என்று சொல்லிவிட்டு, அது சரி, உங்கள் அம்மா மங்களம், உங்கள் அப்பா நட்ராஜ தீட்சிதர், உன்னுடைய அண்ணா நாகராஜன், மன்னி கார்த்தியானி, அவெல்லாம் எப்படி இருக்கா, எங்கே இருக்கா என்று கேட்டாள். அவெல்லாம் பம்பாயில் தான் மாமா இருக்கார். இன்னும் நான் ஒன்று சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்கோ, நீ எங்கள் மாமனார்கிட்டே போய் இதெல்லாம் கேட்காதீங்கோ. நான் உங்களுக்கு என்னிடம் இருக்கிற கம்பெனியிலிருந்து ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒரு வேலை போட்டு தருகிறேன், மேனேஜர் வேலை, மாதம் 40,000 ரூபாய் சம்பளம் தருகிறேன். மாமியின் வைத்திய செலவுகளை கம்பெனிக்கு கவனித்து கொள்ளும். அதை தவிர உங்களுக்கு நான் ஒரு காரும் ஒரு பங்களாவும் தருகிறேன். இதையெல்லாம் இப்பொழுது நான் உல்லாச பயணம் போய்விட்டு வந்த பின் தருகிறேன். இதெல்லாம் நான் தருகிறேன் என்று தப்பாக நினச்சிக்காதீங்கோ. எனக்கு ஆண்டவன் மகா பெரிவா கொடுத்திருக்கார், அதில் தான் உங்களுக்கு நான் செய்கிறேன் என்று சொன்னார். இதை சொன்னதும் சாய்ராமுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. ரொம்ப சரிப்பா, இவ்வளோ தூரம் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொன்னியே, இதையே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது என்றான். அப்பொழுது அக்ஷயா, மாமா நான் ஒன்று சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. இப்பொழுது உங்கள் பெண் ஆனந்தி இருக்காளே, அவள் படித்த அந்த கான்வென்ட்டிலேயே அவள் ஆயாவாக இருக்கிறாள். அதே பள்ளியில் நான் பெரிய டீச்சராக வேலை பார்க்கிறேன். அதை தவிர உங்கள் மாப்பிள்ளை ஆல்பர்ட் ஆனந்தன் இவருடைய கம்பெனியில் ஒரு பியூனாக வேலை பார்க்கிறார். அவர்கள் இருவரும் என்னுடைய காஞ்சி பங்களாவுக்கு பின்பக்கத்தில் இருக்கும் ஒரு குடிசை பகுதியில் ஒரு குடிசையில் வாடகைக்கு இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஈடித்து மேரி பெல்ஜியானா என்ற ஒரு 6 மாத பெண் குழந்தை இருக்கிறது. நான் இப்பொழுது ஊருக்கெல்லாம் போய்விட்டு வந்த பின் உங்களை நான் அவாத்துக்கு கூட்டிட்டு போகிறேன் என்று சொன்னார். அதற்கு சாய்நான் தன் தலையில் அடித்து கொண்டு, போயும் அந்த ஓடுகாலி வீட்டுக்கா போக வேண்டும்? வேண்டாம்மா, நான் அவளையெல்லாம் மறந்துட்டேன், அவள் செத்துட்டான்னு நான் குறிச்சிட்டேன் என்று சொன்னார். தோ பாருங்க மாமா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கோ, என்னதான் இருந்தாலும் அவள் உங்களுடைய பெண், தன்னடித்தா தண்ணி விலகாது மாமா என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே ஆனந்தி தன்னுடைய குழந்தையை எடுத்துக்கொண்டு அங்கே வந்தாள். வந்ததும் அப்பாவை பார்த்தவன், என்னப்பா எப்படி இருக்கேன் நீங்கள் என்று கேட்டார். அதற்கு சாய்ராம், ஏதோ இருக்கேன் என்று சொன்னாள். அப்பொழுது அக்ஷயா ஆனந்தியை பார்த்து, ஹை ஆனந்தி, எப்படி இருக்கே, ஹாப்பி பர்த்டே டு யூ டி என்று கேட்டாள் என்று சொன்னாள். ஆமாண்டி, உனக்கும் இன்னைக்கு பிறந்த நாள் டி என்று சொல்லி அவளுக்கும் அக்ஷயாவுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லும் பொழுது அக்ஷயா தன்னுடைய ஒரு விரலிலிருந்து ஒரு மோதிரத்தை எடுத்து அவளுடைய கைகளில் போட்டுவிட்டு நன்றாக இரு என்றாள். அதற்கு பின் அந்த குழந்தையை அவர்கள் அனைவரும் வாங்கி கொண்டனர். அப்பொழுது அனைவரும் கொஞ்சிய பின் ஐஸ்வர்யா தன்னுடைய மகன் லோகேஷனுடைய கழுத்தில் இருந்த 6 சங்கிலியிலிருந்து ஒரு தங்கச்சங்கிலி எடுத்து அந்த குழந்தைக்கு போட்டு, மிகவும் நன்றாக இருக்கிறதடி உன் பொண்ணுக்கு பத்திரம் என்று சொல்லி அவரிடம் கொடுத்தார். அதற்கு பின் அவர்கள் அனைவரும் இப்படியே பேசி கொண்டிருந்த சமயத்தில், சரி வாங்கோ, நம்மெல்லாம் எதிர்க்கே இருக்கிறேன், ஹோட்டலுக்கு போய் காஃபியும் டிஃபனும் சாப்பிடலாம், பிராமணான் ஹோட்டல் தான் என்று சொல்லி அனைவரும் அழைத்து கொண்டு சென்றாள் அக்ஷயா. அனைவரும் சாப்பிட்டு வந்ததும் பஸ் வந்து நின்றது. அவர்கள் அனைவரும் ஏறிக்கொண்டு போய்விட்டனர். அதற்கு பின் சாய்ராம் ஆனந்தியை மிகவும் திட்டினார். தோ பாருடி கடங்காரி, சண்டாளி, நீயும் இருக்கியே, தோ பார், உன் அடுத்தவள் தான் அக்ஷயா, எப்படி இருக்காள் பாரு, நகையெல்லாம் போட்டுக்கிண்டு சூப்பராக இருக்கா. அவள் ஆத்துக்காரர் பார்த்தியோயோ, அவனுக்குத்தான் உன்னை நான் நன்றாக படிக்க வைத்து மேற்கொண்டு இவனுக்குத்தான் உன்னை நான் கல்யாணம் செய்து கொண்டு வைக்க வேண்டும் என்று ஆசையாக இருந்தேன். ஆனால் நீ எல்லாவற்றுக்கும் மேலாக என் தலையிலே மண்ணை அள்ளி போட்டதும் இல்லாமல் நீயும் மண்ணை அள்ளி போட்டு கொண்டு போய்விட்டாய். இப்போ எனக்கு பெத்த வயிறு எரிகிறதடி. நீ என்னடான்னா நீ படித்த அந்த கான்வென்ட்டிலேயே இப்போ ஆயாவாக இருக்கே. ஆனால் அவள் பார், கார்ப்பரேஷன் பள்ளிக்கூடத்தில் படித்தவள், இன்று அவள் ஒரு பெரிய உத்தியோக டீச்சராக இருக்கிறாள். நான் அவனுக்கு உன்னை கல்யாணம் செய்து வைத்து நான் என்னுடைய மாப்பிள்ளை ஆக்க இருந்தேன். ஆனால் நான் சாஸ்திரிகள் எப்படியோ
அவனை தன்னுடைய மாப்பிள்ளாக்கி கொண்டு விட்டான். அதற்கு போதும் பொறாமல் உன் ஆண்டியான், அதான் என் மாப்பிள்ளை, அழகான மாப்பிள்ளை, அவங்ககிட்ட வேலை பண்ணுறான் என்று சொல்லி கொண்டு இருக்கும்பொழுது, இதோ பாருங்கப்பா, என்னை மன்னிச்சிடுங்கோ, அது சரி, இப்போ நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்றாள். நான் என்ன பண்ணுறது, எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம மகாபெரிவா இருக்காளே, அவள் இருக்காளோ இல்லையோ, அவளுடைய பாதங்களை தொட்டு விட்டு வரலாம் என்று காஞ்சிபுரம் போயின்றிருக்கேன் நடைபாதையாக என்றாள். சரிப்பா, நான் அம்மாவை போய் பார்க்க வேண்டும், எனக்கு அட்ரஸ் தாங்கோ என்று சொன்னதும் அவள் அந்த அட்ரஸை கொடுத்தாள். நேராக அந்த அட்ரஸை எடுத்துக்கொண்டு அவள் தான் அம்மா இருக்கும் வீட்டுக்கு சென்றாள். அப்பொழுது அவளுடைய அம்மா கோமா ஈசிட்டரில் உட்கார்ந்து கொண்டே ஸ்லோகம் படித்து கொண்டிருந்தாள். அம்மா, நான் ஆனந்தி வந்திருக்கேன் என்றாள். ஆனந்தியா? யார் ஆனந்தி? எனக்கு ஆனந்தின்னு யாரையுமே தெரியாது என்றாள் சிடுசிடுவென்று கோமா. என்னம்மா இப்படி சொல்கிறேன், உன் பெண் ஆனந்தியை நீ மறந்துட்டியா என்று கேட்டாள். நான் என் பெண் ஆனந்தியை நாங்கள் மறக்கலே, நீ தான் எங்களையெல்லாம் மறந்துட்டு யாரோ ஒரு கிறிஸ்தவனோட ஓடி போயிட்டேன். நீங்கள்லாம் இப்படி தாண்டி நாங்கள்லாம் பெற்று வளர்க்குறோம், எங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் தெரியாமல் இப்படி கிறிஸ்தவனோடையும் தாழ்ந்த ஜாதிக்காரனோடையும் நீங்கள்லாம் ஓடிப்போவேன். கேட்டால் தலை விதி என்று சொல்லி விதியின் மீது பழியை போடுவேன். நீங்கள் செய்கிற தப்புக்கெல்லாம் விதி என்னடி செய்யும், அந்த விதியையும் மதியால வென்று வர வேண்டும், அதுதான் பெண்களுக்காக. நீ அப்படி செய்தியா? நீங்கள் தான் இப்படி என்றால் ஆண் பையன்களும் அப்படிதான். ஏதாவது ஒரு சூத்திர பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்துவிட்டு, அம்மா இதுதான் என்னுடைய மனைவி, இவள்தான் என்னுடைய கொண்டாட்டி என்று அப்பா அம்மாவிடம் காண்பிக்கிறாள். அவளும் அதை கடமையே என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். அதனால் தான் நீ பிராமணாளுக்கு யாருமே மதிக்க கொடுக்க மாட்டேங்கிறார். அது சரி, இந்த குழந்தை பெயர் என்ன என்று கேட்டாள். இவள் பெயர் ஈடித்து மேரி பெல்ஜியானா அம்மா, உன்னுடைய பேத்தி என்றாள். அழகாகத்தான் இருக்கிறாள், ஆனால் இவ்வளோ பெரிய பெயர் வைத்திருக்கியே, இதே ஒரு பிராமணனை கல்யாணம் பண்ணிட்டா சாந்தி சீதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் வைக்கலாமையோ என்று சொல்லி, தோப்பார் அந்த ஃப்ளாஸ்கில் காப்பி வைத்திருக்கிறேன், குடி என்று சொன்னாள். அவளும் குடித்தாள். அப்பொழுது இதெல்லாம் ஏதடி என்று கேட்டாள். அம்மா, இதுக்கு என்னுடைய பிறந்தநாளுங்கிறதுக்காக வேண்டிய அக்ஷயா என் கையில் போட்டாள். இதை அக்ஷயோட அக்கா ஐஸ்வர்யா அக்கா என் குழந்தைக்கு கொடுத்தாம்மா, என்னொன்று பத்திரமா பார்த்துக்கோ என்றாள். அம்மா, நான் இங்கே 4 நாள் இருக்கப் போகிறேன், உனக்கு சேவை செய்ய எங்கள் ஆத்துக்கார்ட்டையும் நான் சொல்லிட்டேன் என்று சொன்னாள். சரி என்றாள். அவள் 4 நாட்கள் அங்கே இருந்தாள். அதற்கு பின் சம்பத்குமார் எல்லா ஊர்களுக்கும் போய்விட்டு வந்ததும் வராததுமாக சாய்ராமுக்கு ஒரு கம்பெனியில் வேலை போட்டு கொடுத்து விட்டார். அதன்பின் அவர் அந்த பங்களாவையும் காரையும் கொடுத்தார். அந்த பங்களாவை பார்த்ததும் சாய்ராமுக்கு ஆச்சரியமாக போய்விட்டது. ஏப்பா சம்பத்குமார், இந்த பங்களா கோவிந்தன் வச்சுருந்தானே, அவன் தானே எனக்கு இதை கொடுத்தான், உன் கையில் எப்படிப்பா வந்தது என்றதும், மாமா எனக்கு அதெல்லாம் தெரியாது, கோவிந்தன் இதை ஏலத்தில் விட்டான், நான் மலிவாக கிடைத்தது வாங்கினேன், ஏதோ என்னுடைய ஆஃபீஸ்க்கு வேலையாக இருக்கட்டுமே என்று வாங்கினேன், சிலராக அது உங்களுக்கு இப்போது உபயோகப்படப் போகிறது, இந்தாருங்கள் இந்த சாவியும் பிடித்து கொண்டல், இனிமேல் நீங்கள் அந்த உண்டு கொடுத்த வீட்டில் இருக்க வேண்டாம், நீங்கள் நேராக இங்கே வந்து விடுங்கள். அது மட்டுமின்றி உங்களுடைய மாப்பிள்ளை இப்போது ஏதோ படித்து கொண்டிருக்கிறார், அவருடைய திறமையை கண்டு நான் அவருக்கு சூப்பர்வைசர் வேலையை தரப்போகிறேன். அது மட்டுமின்றி அவர் நான் ஸ்டாஃபுக்கெல்லாம் மலிவு வேலையிலே ஓனர்ஷிப்பு வீடுகள் தந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் உங்கள் பொண்ணுக்கும் உங்கள் மாப்பிள்ளைக்கும் ஒரு வீடு கிடைக்கும். அதற்கு அவர் வாடகையோ அல்லது ஒன்றும் தர வேண்டாம், அவளுக்கு அதை நான் ஃப்ரீயாகவே கொடுத்து விடுகிறேன். அவள் இருக்கும் அந்த குடிசையிலிருந்து நேராக உங்களிடம் வர சொல்லுங்கள், அப்புறம் அவர்களுக்கு அந்த வீடை கொடுக்கிறேன் என்று சொன்னார். சரி என்று சொன்னார் சாய்ராம். இப்படியாக 1 நாள் 2 நாள் போயிற்று. அப்பொழுது அவள் ஆனந்தி எப்பொழுதும் அந்த நவசக்தி என்னும் அந்த தினப்பத்திரிகையை படித்து கொண்டிருப்பாள். அதில் அன்றொரு நாள் அந்த ஒரு கவிதை வந்திருந்தது. அந்த கவிதையை அவள் மீண்டும் மீண்டும் படித்து பார்த்தாள். அப்படி என்ன அந்த கவிதையில் இருக்கிறது என்று கேட்கிறீர்களா? அந்த கவிதை தான் வெற்றி படிக்கட்டு வெற்றி கொடி நாட்டு என்ற கவிதை. அந்த கவிதையை எழுதியவர் இன்பன். அதாவது
இறைவனுக்கு முன்னே நிற்பவன் மனிதன். அந்த மனிதனும் ஒரு நாள் பெருந்தலைவனாகலாம். அவனுடைய நல் வழியை பின்பற்றி நீயும் சென்று நீ ஒரு வசந்த தேசத்தை உருவாக்கு. அருணோதயம் அனைவருக்கும் ஒளி வழங்குவது போல் நீயும் உன் கடமைகளை ஆற்றி அனைவருக்கும் பயன்படச் செய். தினமும் உன் தாய் தந்தை ஆசான் கடவுளுக்கு வழிபடு, வணங்கு. நல்லவற்றை சிந்திக்க உன்னிடம் நிறைய நேரம் இருக்கிறது. பார்த்து கொண்டே இரு. நாளைய தினம் உன்னுடையதுதான். நீ முயன்றால் எல்லாவற்றையும் சுலபமாக வெல்லலாம். வெற்றி படிக்கட்டு. வெற்றி பெற்ற பின் வெற்றி கொடி நாட்டு. தலைச்சிறந்த ஒரு பெரிய சாதனையாளராக நீ மாறு என்று இருந்தது. அதை மீண்டும் மீண்டும் படித்து பார்த்தாள். அது உடனே அவள் லேமினேஷன் செய்தாள். அதை எடுத்துக்கொண்டு அக்ஷயாவிடம் சென்றாள். அக்ஷயா அவளிடம் அவளும் அவளை படித்து பார்த்து விட்டு, டி எனக்கு எப்படியாவது முன்னுக்கு வரணும் டி, இந்த கவிதையில் இருக்கிற மாதிரி என்று சொன்னதும் அக்ஷயா சரி உன்னை நான் முன்னேற்றுகிறேன் என்று சொல்ல அவளும் தொடர்ந்த விட்ட படிப்பை மீண்டும் தொடர்ந்து எல்லா படிப்புகளிலும் முன்னேறி அந்த பள்ளியின் டீச்சராக ஆனாள். ஆனால் அவள் அப்படி ஆனால் அக்ஷயா மற்றும் சும்மா இருப்பாளா? அவளும் டீச்சர் உத்தியோகத்திலிருந்து படிப்படியாக மேலேறி வைஸ் பிரின்சிபால் என்று அந்த லெவலுக்கு வந்து விட்டாள். அக்ஷயாவுக்கு ஒரே பெண், அவள் வசந்தி. அந்த கான்வென்ட்டிலேயே அவளும் படித்து கொண்டிருந்தாள். அதே போல் ஆனந்தியின் மகள் ஈடித் மேரியும் வசந்தி படித்த வகுப்பிலேயே படித்து கொண்டிருந்தாள். இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு படித்தார்கள். இப்படி இருக்கையிலே ஆனந்தி அந்த பள்ளியின் பிரின்சிபால் ஆனாள். அதற்கு பின் அவள் அக்ஷயா பிரின்சிபால் ஆன பின் அவருடைய திறமையை கண்ட கல்வி உயர் அதிகாரி அவளுக்கு மாவட்ட கல்வி அதிகாரி என்ற ஒரு ப்ரமோஷனை கொடுத்தார். அதிலும் அவள் திறம்பட விளங்கிடவே 6 மாதத்திற்குள் அவள் தமிழ்நாட்டில் உயர்கல்வி அதிகாரியாக ப்ரமோஷன் பெற்றாள். இதை அவளுடைய சிநேகிதன், அதாவது கல்லூரியில் படித்த சிநேகிதர்களாகிய அமெரிக்காவில் இருக்கும் ஹம்சா, லண்டனில் இருக்கும் லாவண்யா ராஜி, ஆஸ்திரேலியாவில் இருக்கும் சௌமியா ஆனந்த், இவர்கள் மூவரும் அதை பார்த்தபின் இவளுக்கு அந்தந்த நாடுகளில் கூப்பிட்டு அந்தந்த பல்கலைக்கழகங்களிலிருந்து அவளுக்கு டீலிட் பட்டம் வாங்கி கொடுத்தார்கள். இந்த பட்டத்தை வாங்குவதற்கு அவள் மட்டுமின்றி சம்பத்குமாரும் சூரியநாராயண சாஸ்திரிகளும் சியாமலாவும் கூட சென்றிருந்தனர். அவர்கள் அனைவரும் அந்தந்த நாட்டில் இருக்கும் எல்லா இடங்களையும் இவர்கள் அனைவருக்கும் சுற்றி காண்பித்தார்கள். அதன்பின் அவர்கள் சென்னை வந்தார்கள். வசந்தி தொடர்ந்து அவள் அமெரிக்காவில் படிக்க ஆரம்பித்தாள். படித்துவிட்டு வேலைக்கு செல்ல ஆரம்பித்து விட்டாள். அப்பொழுது இவர்களையெல்லாம் ஒரு நாள் சாய்ராமிடமும் ஆனந்தியிடமும் அக்ஷயா, சம்பத்குமார், சாஸ்திரிகள், சியாமலா பவன் அனைவரும் சொல்லிக் கொண்டிருந்தனர். இவையெல்லாம் கேட்டதும் ஆனந்தி, பாரடி அக்ஷயா, உனக்கு இருக்கும் திறமைக்கு இன்னும் பல பெரிய பெருமைகளெல்லாம் வரணும்டி, அதுக்காக நான் உன்னை வாழ்த்துகிறேன்டி என்று சொல்லி வாழ்த்தினாள். ஆனால் தன்னுடைய மகள் அப்படி இவளை வாழ்த்துகிறாளே என்ற பொறாமை இருந்தது சாய்ராமுக்கு. எப்படியோ தன்னுடைய மகள் ஆயாவாக இருந்தவள் பிரின்சிபால் ஆனாலும் கூட இந்த அக்ஷயா பெண் கார்ப்பரேஷன் பள்ளியில் படித்தவள் இவ்வளவு பெரிய பதவிக்கு வந்து அதுவும் வெளிநாட்டில் போய் கௌரவ விருதுகள் எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறாள். அதை வாங்குவதற்காக அவளுடன் சாஸ்திரிகளும் சியாமலா பவானியும் சென்றிருக்கிறார்கள். நாம் எல்லாம் ஒரு காலத்தில் இவளையெல்லாம் எப்படி ஏளனப்படுத்தினோம், இவெல்லாம் இவ்வளவு தூரம் முன்னுக்கு வந்து விட்டார்களே என்று அசிகையாக இருந்தார். என்னதான் உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகுமா?
இப்பொழுது அன்பர்களே, இந்த கதையின் இரண்டாவது பகுதியை நீங்கள் கேட்கலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பின்.